ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 5 தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ நேற்று எடுத்த வீடியோங்க, அதை தான் நான் இன்றைக்கி எடிட் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? நேற்று காலையில் எனக்கு டே வந்து 6 மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ காலையில் எப்பவும் போல் எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியலை. ஏன்னா நேற்று ஆதவுக்கு ஸ்கூல் இருந்தது. ஸ்கூல்னால் கிளாஸ் கிடையாது. அதாவது இந்த இயர் முடிஞ்சிருச்சு. அவன் வந்து கேஜி 2 போயிட்டுருக்கான். நெக்ஸ்ட் லெவல் வந்து கேஜி 3 போகிறான். அதுக்கப்புறம் கிரேட் 1 கிரேட் 2 அந்த மாதிரி தான். ஸோ முடிஞ்சனால ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வாங்குறதுக்காக வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் காலையில் ஒரு 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி பசங்களுக்கெல்லாம் ஊட்டி விட்டுட்டு கிளம்பிட்டோம். வீட்டிலேருந்து ஒரு 8 மணிக்கெலாம் நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா சீக்கிரம் போனால் சீக்கிரம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சாப்பிடல, டைம் இல்லை எனக்கு, சீக்கிரமாக போகலாம் அப்படின்னு சொன்னனால பசங்களுக்கு மட்டும் ஊட்டிட்டு ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டு டக்குன்னு கிளம்பிட்டேன். போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம், சீக்கிரம் வந்துடலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து சாப்பிடாம போனேன். அப்புறம் பசிக்கும்ல, அதனால ஒரு ஆப்பிள் மட்டும் எடுத்துக்கிட்டேன். எனக்கு எப்போவுமே ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு வந்து எடுத்துக்கிட்டு தான் போவேன். ஏதாச்சும் வீட்டில் இருந்துச்சுன்னா அப்படியே எனக்கும் சேர்த்து ஒரு ஆப்பிள் எடுத்துகிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டே போயிட்டுருந்தோம். ஒரு ஆப்பிள் தான் சாப்பிட்டேன் காலையில் ஒரு 8 மணி போல். காலையில் 8 மணிக்கெலாம் இவ்வளோ டிராஃபிக் பார்த்தீங்களா? அதுவும் ஹஸ்பண்ட் வந்து நேற்றுன்னு பார்த்து வேறு ரூட் எடுத்தார். அந்த பக்கத்து டிராஃபிக் வந்து இருக்காது அப்படின்னு நம்பி. ஆனால் எப்போவும் போகிற ரூட்டை விட நேற்று வந்த ரூட்டு தான் ரொம்ப டிராஃபிக்கு. ஸோ ரொம்ப மெதுவாக போய் சேர்றதுக்கே 1 மணி நேரம் பக்கம் ஆகிடுச்சு. 8 மணிக்கு கிளம்பி 9 மணி ஆகிடுச்சு. ஸோ நார்மல் டேஸ்லலாம் ஒரு அரை மணி நேரம் தான் ஆகும் அதுவும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. ஆனால் நேற்று 1 மணி நேரம் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு வந்து ஹெவி டிராஃபிக்காக இருந்தது. அது நேற்றோட ஸ்கூல் வந்து ஓவருங்க. அடுத்து 1.5 மாதம் வந்து லீவு தான். நம்ம ஊரில் எப்படி சம்மரில் தானே லீவ் வரும், மே மாதம் தான் லீவ் வரும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் த இயர் இந்த டிசம்பரில் தான் வந்து லீவ் விடுறாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் ஒரு வழியாக ஸ்கூலுக்குள்ளே வந்து என்ட்ரு ஆயாச்சு. ஸோ முகிலுக்கும் வந்து அட்மிஷன் போட்டாச்சுங்க. கம்மிங் ஜனவரியிலேருந்து அதோட முகிலும் வந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு வீட்டில் யாருமே இல்லாமல் தனியாக இருக்க ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க வீட்டில் இருக்கும்போது ஏதாவது சேட்டை பண்ணாங்கன்னா கற்றுவேன், எப்படா ஸ்கூல் போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஸ்கூல் போனதுக்கப்புறம் நம்ம மட்டும் வீட்டில் இருக்கிறது ஒரு மாதிரி எரிச்சலாக தான் இருக்கும். இந்த பசங்க நம்ம கூடயே இருந்து பழகிட்டாங்க இல்லையா? ஒரு விஷயம் வந்து பசங்க வந்து வளர்ந்துட்டாங்க, ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்கன்ற ஒரு சந்தோஷமும் இருக்குது. இன்னொரு பக்கம் நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போயிட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு வருத்தமும் இருக்குது. ஸ்கூலுக்குள்ளே என்ட்ரான உடனேயே ஒரு ஃபேமிலி, எங்கள் ஃப்ரெண்டு தான் அவங்கள மீட் பண்ணோம். அவங்க பொண்ணு ஆதவோட தான் படிக்கிறாங்க. ஆதவ் வந்து கேஜி 2, அந்த பொண்ணு வந்து கேஜி 3 அவங்க. ஸோ அதை பார்த்தோன்னே மை ஃப்ரெண்டுன்னு ஓடிட்டாங்க. அப்புறம் அவங்க அந்த சிஸ்டர், அந்த அண்ணா, தமிழ் ஃபேமிலி தான் அவங்க. ஸோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு வீடியோ எடுக்கலை. நான் பேசிகிட்டு இருக்கையில் நம்ம சடனாக பார்த்து ஒருத்தவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது வீடியோ எடுக்க தோணுது இல்லையா? அதனால் அவங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசினோம். அவங்களும் ஊருக்கு போகிறான்னு சொன்னாங்க, இந்தியாவுக்கு வெக்கேஷனுக்கு. நீங்கள் போகலையான்லாம் கேட்டாங்க. நம்ம இப்போ போனோம்னால போகல, இப்போ போயிட்டு வாங்க நல்லபடியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட பேசிவிட்டு அவங்க அப்போ தான் அவங்க பொண்ணுக்கான ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வெளியில் வந்தாங்க அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு. நாங்கள் அப்போ தான் உள்ளே என்ட்ரானோம் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வாங்குறதுக்கு. உள்ளே வந்தால் நம்ம கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டோமே, சீக்கிரம் வாங்கிட்டு போயிடலான்னு பார்த்தா நமக்கு முன்னாடியே நிறைய பேரண்ட்ஸ் உட்காந்துருந்தாங்க. இப்போ நம்ம தான் லேட்டோ அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்புறம் நானும் ஹஸ்பண்டும் உட்காந்துட்டு இருந்தோம். பசங்க வந்து ஃபுல்லாக இந்த டாய்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க விளையாடுறதுக்கு, அதில் போய் விளாண்டுட்டு இருந்தாங்க. முகில் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து சாண்ட்விச் செஞ்சு கொடுக்குறாங்களாம். இந்த பிளாஸ்டிக்லேயே வச்சுருப்பாங்க, அந்த ப்ரெட்டு, அப்புறம் சீஸ் ஸ்லைஸு, தக்காளி, குக்கும்பர், இதெல்லாமே அதை கொண்டு வந்து கொடுத்தா அப்பாவுக்கு. அப்பா ஒவ்வொன்றா என்னதுன்னு கேட்டுட்டு இருந்தார். அவனுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லிகிட்டு இருந்தான். அப்புறம் குட்டீஸ்லாம் இருந்தாங்க நிறையா, அதோட ஃப்ரெண்ட்ஸு, அதோட படிக்கிறவங்க. இவங்கெல்லாம் அவங்க வந்து முகிலுக்கு வந்து அவங்க குக் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க. பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அழகாகவும் இருந்தது. எனக்கு பொம்பளை பிள்ளைங்களை பார்த்தா ரொம்ப ஆசையாக இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து பொம்பளை பிள்ளைங்க இல்லாதனால சில நேரங்களில் அவங்க பேரண்ட்ஸோடு ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. இப்போ அங்கேயே நாங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு குட்டி வந்து அவங்க அப்பாவுக்கு போய் கிஸ் கொடுத்தா, ஒரு பொண்ணு. அதை பார்த்தோன்னே எனக்கு கண்ணே கலங்கிடுச்சு. அது என்னன்னே தெரியல, ஒரு எமோஷ்னலாக இருக்கும் எனக்கு பொம்பளை பிள்ளைங்களை பார்க்கும்போது. சில பேருக்கு பொம்பளை பிள்ளைங்க இருக்கும், ஆம்பளை குழந்தைங்க மேலே ஆசையாக இருக்கும் இல்லையா?
ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலு தான். என்ன பண்ணுறது, நமக்கு என்ன கிடைக்குதோ, கடவுள் எது நமக்கு கொடுத்துருக்காரோ அதை வச்சு வந்து பழகிக்க வேண்டியதான். அப்புறம் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு போகிற வழியிலேயே அப்படியே பக்கத்தில் மார்க்கெட் இருக்குது, அது ஸ்கூல் பக்கத்துலேயே. ஸோ அங்கே போய் கொஞ்சம் காய்கறிலாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அங்கே போய் நான் வீடியோ எடுக்கலை, கடகடன்னு காய்கறி வாங்குறதுல இருந்தனால நான் வீடியோ கிளிப்ஸ் எதுவுமே எடுக்கலை. ஸோ நாங்கள் நினச்சோம், அதாவது வீக் டேஸில் காய்கறி அவ்வளோக்கா இருக்காது அப்படின்னு. ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே நிறைய காய்கறிகள் இருந்தது. கீரையெல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. 3 வகையான கீரை நான் வாங்கினேங்க. ஏன்னா வெயிட் லாஸில் அதிகமாக கீரை எடுத்துக்கணும் அப்படின்ட்டு தானே நான் பிளான் பண்ணியிருக்கேன். டெய்லி ஒரு கீரை எடுத்துக்கணும் அப்படின்னு நான் எல்லா வீடியோஸ்லையுமே ஷேர் பண்ணுறேன். ஸோ அதனால் 3 வகையான கீரை வாங்கினேன். அதுவும் நல்லா பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருந்ததா, சரி கிடைக்கும்போது வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. பருப்பு கீரை ஒரு கட்டு வாங்கினேன். அப்புறம் அரைக்கீரை இருந்துச்சு, அது 2 கட்டு வாங்கினேன். அப்புறமா தண்டங்கீரை இருந்தது, அது 2 கட்டு. எல்லாமே ஒவ்வொரு $1 அந்த மாதிரி தான். அப்புறம் சுரக்காய், கேரட், பூசணிக்காய், பாவக்காய், கொஞ்சம் வெண்டைக்காய் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் வாழைப்பழம் இருந்தது, அது ஒரு சீப்பு வாங்கிக்கிட்டேன், கற்பூரவள்ளி வாழைப்பழம். அது ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஓகே ஓரளவுக்கு நல்லா படிக்கிறான், இப்போ தானே கேஜி போகிறான், இங்கிலீஷ் ஓகே, பட் அந்த மலாய் லாங்குவேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கொஞ்சம் தெரியல, அது மட்டும் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எனக்கே தெரியாது மலாய் லாங்குவேஜ். ஸோ நானே கூகுளில் பார்த்து தான் சொல்லி கொடுக்குறேன். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையும் கேட்பேன், உங்கள் குழந்தைக்கு நீங்கள் எப்படி சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க போக பழகிடுவாங்க சிஸ்டர், அதனால் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அதுதான் ஒரு விதத்தில் கொஞ்சம் மனசு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ தானே ஸ்டார்டிங், போக படிச்சிருவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்புறம் காய்கறி எல்லாம் எடுத்து வச்சுட்டு என்னோடய வெயிட் எவ்வளோன்னு செக் பண்ணேன்னா 68.5 குறைஞ்சிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது முந்தா நாள் எவ்வளோ வெயிட் இருந்துச்சுன்னா 68.8 இருந்தது, இப்போ 68.5 குறைஞ்சிருக்கு. ஒரு விதத்தில் உண்மையாகவே ஹாப்பியாக இருக்குது. காலையில் வேறு நான் அவ்வளோக்கா சாப்பிடல பார்த்தீங்களா, அதனாலேயே வெயிட்டு கொஞ்சம் கம்மியாக தான் காமிக்கும். அப்புறம் எனக்கு பசி, காலையில் ஒரே ஒரு ஆப்பிள் தானே சாப்பிட்டு போனேன். அப்புறம் காய்கறியெல்லாம் எடுத்து வச்சுட்டு வெயிட்டை செக் பண்ணிவிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இட்லி காலையிலே அவிச்சு வச்சுட்டு போயிருந்தேன். இது உளுந்து, பாசிப்பருப்பு, ஜவ்வரிசி, ஒரு கை ஜவ்வரிசி போட்டுக்கணும், 1 கப்பு உளுந்து, 1 கப்பு பாசிப்பருப்பு, ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறமா அரைச்சி புளிக்க வச்சு இட்லியாவோ தோசையாவோ ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த இட்லி தான் இது. ஸோ மதியம் அதுதான் நான் ஒரு 2 இட்லி, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் இருந்துக்கு பார்த்தீங்களா, அதை வச்சு புளி கத்திரிக்காய் மாதிரி பண்ணியிருந்தேன். கத்திரிக்காய் கோஸ்துன்னு கூட சொல்லுவாங்க, அது புளி கடையல் மாதிரி ரொம்ப நல்லா இருந்ததுங்க. சோறுக்கு இந்த மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க. ஆனால் இட்லி தோசைக்கு நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக வச்சு சாப்பிட்டேன். சில பேர் இட்லிக்குமே வச்சு சாப்பிடுவாங்க, நான் வீடியோஸ்லலாம் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இனி கத்திரிக்காய் அதிகமாக வாங்கி இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நல்லா எனக்கு வயிறு ஃபுல்லாகவும் இருந்தது. நிறையா கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டேன். 2 இட்லி, அது நல்லா உளுந்து, பாசிப்பருப்பு, அது நல்ல ஹை ப்ரோட்டீன் இட்லி இது. 2 இட்லி சாப்பிட்டாலும் நல்லா வயிறு ஃபில்லிங்காக இருந்ததுங்க. நல்லா பொறுமையாக உட்காந்து நல்லா சாப்பிட்டாச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா நம்ம நார்மலாக காரக்குழம்பு வைக்கிற மாதிரி தான் இந்த கத்திரிக்காய் கோஸ்து. குக்கரில் பண்ணிடணும். வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், கத்திரிக்காய், புளித்தண்ணி, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா 4-5 விசில் விட்டுட்டு அப்படியே தாளித்து கொட்டிட வேண்டியதான். அதுக்கப்புறமா அந்த பருப்பு கீரை வாங்கிட்டு வந்தேன் இல்லையா, அதை மதியம் லஞ்சுக்கு ஹஸ்பண்ட் அது கீரை கடையல் மாதிரி பண்ண சொல்லியிருந்தாங்க, பருப்பு போட்டு. அதை அவங்களுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீரையை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் வாழைப்பழம், ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டேங்க. சில பேர் சொல்லுவீங்க வெயிட் லாஸில் வாழைப்பழம்லாம் சாப்பிடக்கூடாதுல்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், வெயிட் லாஸில் சொல்லுவாங்க வாழைப்பழம், மாம்பழம், பலாப்பழம், இந்த 3 பழமும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் அதிக அளவில் ஸ்வீட்டாக இருக்குமா, அதனால் கேலரிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு. ஆனால் நான் வாழைப்பழம் சாப்பிடுவாங்க. வாழைப்பழம் என்னோடய ஃபேவரட். அதுவும் இந்த கற்பூரவள்ளி பழம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அதிகமாக தான் சாப்பிடக்கூடாது, ஒரு நாளைக்கு ஒரு 2 பழம் சாப்பிட்லாங்க. அதனால் ஒன்றும் இல்லை, வெயிட்டை மெதுவாக கூட குறைச்சிக்கிறோமோ. பட் அதுக்காண்டி நம்ம எல்லாத்தையும் அவாய்ட் பண்ண முடியாது இல்லையா. ஒரு பழம் 2 பழம் சாப்பிட்றதுனால நமக்கு ரொம்ப கூடிடாது. ஸோ அதனால் நான் ஒரு பழம் சாப்பிட்டேன். அப்புறம் கீரை நல்லா கிள்ளி எடுத்துட்டேன். தண்டு நிறையா இருக்கும். அந்த தண்டோட போட்டு வச்சோம்னா வைங்களேன், ரொம்ப இது ஹார்டாக இருக்கும். அந்த தண்டு ரொம்ப வேகாது, இல்லைன்னா ரொம்ப நேரம் வேக வைக்கணும். ரொம்ப நேரம் வேக வச்சோம்னா கீரை கலர் மாறிடும். அதனால் தண்டை கிள்ளிட்டு கீரை இலையை மட்டும் எடுத்து மஞ்சத்தூள் உப்பில் போட்டு கழுவிடணும். எந்த கீரையாக இருந்தாலுமே கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி வடிச்சிட்டு கட் பண்ண வேண்டியதாக.
ஸோ இப்போ என்னமோ சீசன் தெரியல, இந்த பருப்பு கீரை வந்து அதிக அளவில் கிடைக்குது இங்கே. போன வாரம் தான் மார்க்கெட்டில் அத்தனை கடையில் இருந்துச்சு, நேற்றுமே அவ்வளோ இதில் கடையிலையுமே வச்சுருந்தாங்க. ஸோ கீரை கிடைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தானே, அதோட வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் அடுப்பில் வந்து பருப்பு வந்து வேக போட்டிருந்தேன், பாசிப்பருப்பு. 2 பச்சை மிளகா, ஒரு தக்காளி போட்டுட்டு பருப்பு வேக வைக்கலையே ஒரு 4-5 பல் பூண்டு உரித்து போட்டுருவேன். அது பருப்போட நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கீரையும் அது கூட வந்து சேர்த்துக்கலாம். கீரை வந்து எந்த கீரை கிடச்சாலும் வந்து டெய்லி எடுத்துக்கோங்களேன். நமக்கு வந்து இந்த கண் பார்வைக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் எங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, என் ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா ஃபுல் டே அவங்க லேப்டாப்பில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. கிளாஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு வாரத்தில் 3 நாள் அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வீட்டில் வந்து மற்ற நாட்கள்லாம் அவங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கும். அந்த பேப்பர்ஸ் சப்மிட் பண்ணுவாங்க, ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுக்கு எல்லாமே பேப்பர்ஸ் ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், கான்ஃபரன்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே லேப்டாப் தான். பார்த்து 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 கண் நமக்கு இதாக தான் போகும். அதுவும் எனக்கு, நானும் ஃபுல்லாக அந்த யூடியூப்பில் வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை பார்த்து பார்த்து கண் கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த கீரை, கேரட், இந்த மாதிரி காய்கறிகள். ஸோ அதனால தான் நான் அதிகமாக கீரை வந்து எடுத்துக்கணும்னு சொல்கிறது. ஸோ நம்ம கீரை எந்த அளவுக்கு சாப்பிட்றோமோ அந்தளவுக்கு கண் வந்து நமக்கு நல்லா பிரைட்டாக தெரியும். இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதனால தான் நான் அந்த வெயிட் லாஸ்க்கு போய் கீரை நல்லது, அதே மாதிரி நம்மளோட அந்த கண் பார்வைக்குமே ரொம்ப நல்லது. ஸோ இந்த கீரையை கம்பேர் பண்ணும்போது நம்ம வீட்டில் முளைக்க வைக்கிற அந்த முருங்கைக்கீரை அதெல்லாம் கிடச்சிச்சின்னா ரொம்ப பெஸ்ட்டுங்க. ஏன்னா இந்த மாதிரி கீரைகள்லாம் எங்கேருந்து வருது, எப்படிப்பட்ட மருந்து தெளிக்கிறாங்க அப்படின்னா தெரியல. பட் முருங்கைக்கீரை நம்ம வீட்டிலே இருக்கும், எந்த மருந்துமே தெளிக்காமல் ஆர்கானிக்காக கிடைக்கும். ஸோ அது கிடச்சா சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் கீரை கடையல் பண்ணிவிட்டு பசங்களுக்கு அந்த இட்லிலேயே ஒரு 3 இட்லி எடுத்து அந்த கீரை குழம்பு போட்டு பிசைஞ்சு ஊட்டி விட்டுட்டேன். அப்புறம் ஒரு 4 மணி போல் எனக்கு பசிக்கிற மாதிரி இருந்ததுங்க. ஸோ எனக்கு இந்த ஸ்வீட்டை ஏதாவது சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா, இந்த வெயிட் லாஸில் இருக்கும்போது என்ன சாப்பிடுவேன்னா, கடலை மிட்டாய் இல்லைன்னா பேரிச்சம்பழம், இது 2ல் ஏதாவது ஒன்று சாப்பிடுவேன். அப்போ வந்து அப்படி சாப்பிடும்போது எனக்கு வந்து அந்த ஸ்வீட் கிரேவிங்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடும். 2 கடலை மிட்டாய் எடுத்து சாப்பிட்டேங்க. கடலை மிட்டாய் ஈஸியாகவே கிடைக்கும் இல்லையா, இல்லைனா பொரிக்கடலை, அதுக்கப்புறம் பாப்கார்ன் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். எது சாப்பிட்டாலும் அளவாக சாப்பிடுங்க. நான் ஒரு 2 கடலை மிட்டாய் தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் ஒரு 5 மணி பக்கம் ஆகிடுச்சு. 6:30க்கெலாம் டின்னர் முடிக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக வந்து டின்னர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனையே இல்லை. அதுக்கப்புறம் காய்கறிகள் நிறையா இருந்ததா, அப்போ காய்கறிகள்லாம் சேர்த்து சப்பாத்தி பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி, கேரட், அதுக்கப்புறம் பூசணிக்காய், உருளைக்கிழங்கு, ஒரு 3 உருளைக்கிழங்கு, ஸ்மால் சைஸ் உருளைக்கிழங்கை ஃபஸ்ட்டே வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கேரட்டு, கொஞ்சம் பூசணிக்காய், இது 2ஐயும் வந்து நல்லா கிரேட்டர் வச்சு துருவி எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக சப்பாத்தி சுட்டு சாப்பிடுவோம் இல்லையா, நார்மலாக வந்து சுடாமல் அதில் வந்து இந்த காய்கறிகள்லாம் சேர்த்து பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணி சாப்பிடும்போது நமக்கு நல்லா அந்த ஃபைபர் கண்டென்ட் கிடைக்கும். ஒன்று சாப்பிட்டாலும் வயிறு ஃபில்லாகவும் இருக்கும், டைஜஷன் ப்ராப்ளமும் வராதுங்க. ஏன்னா நார் சத்து அதிகமாக இருக்கும் காய்கறிகள் சேர்க்கும்போது. ஸோ ரொம்ப ஹெல்த்தியானது. என் பசங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்கங்க இந்த சப்பாத்தி. நான் கூட சாப்பிட மாட்டாங்கன்னு நினச்சேன். நல்லா ஸ்வீட்டாகவும் இருந்தது. ஏன்னா கேரட்டு, அதுக்கப்புறம் பூசணிக்காய், அது 2மே நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ நான் ஒரு கேரட்டு, அதுக்கப்புறமா ஒரு 1/4 பூசணிக்காய் எடுத்தேன் துருவிட்டு. அப்புறம் உருளைக்கிழங்கு உப்பு போட்டு வேக வச்சுருந்தேன், அதையும் நல்லா கையால் மசிச்சுட்டு, அப்புறம் ஒரு 4 பல் பூண்டுங்க, அதையும் வந்து துருவி சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா உருளைக்கிழங்கு சேர்க்குறனால கேஸ் இதாகுமா, அதனால் வந்து பூண்டு சேர்த்தோம்னா அதை கண்ட்ரோல் பண்ணிடும். அதுக்கப்புறமா கோதுமை மாவு போட்டுட்டு நல்லா பிசைய வேண்டிதான். தண்ணிலாம் ஊற்ற தேவையில்லை. அதில் இருக்கிற அந்த கேரட்டு, பூசணிக்காய், அதில் இருக்கிற தண்ணி சத்தே போதுங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடணும். கொஞ்சம் இந்த மாவு பிசுப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நார்மலாக நம்ம சப்பாத்தி சுடும்போது வெறும் மாவு மட்டும் போட்டு பிசைவோம் இல்லையா, அது வந்து நமக்கு நல்லா டைட்டாக இருக்கும், கையில் ஒட்டாது. இது வந்து நம்ம அந்த உருளைக்கிழங்கு சேர்க்குறனால கொஞ்சம் லைட்டாக பிசுப்பாக தான் இருக்கும். இது வந்து உருளைக்கிழங்கு சேர்த்து பண்ணுறனால நிறையா எடுத்துக்கக்கூடாது சப்பாத்தி. ஒரு சப்பாத்தி 2 சப்பாத்தி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதை வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. அப்போவே வந்து மாவு பிசைஞ்சிட்டு அப்போயே சுட்டுக்கலாம். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக வருங்க. குழந்தைங்களுக்குலாம் இது லஞ்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாம். இதை சின்னதாக பண்ணி கொடுக்கலாம். ஆனால் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு சுடுங்க, இல்லைனா ரொம்ப கருகி போகிற மாதிரி ஆகும். லைட்டான தேங்காய் எண்ணெய் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து சுட்டேன். அதே மாதிரி ரவுண்டாலாம் தேய்க்க முடியல, ஏன்னா மாவு கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்தனால
அது நார்மல் கொஞ்சம் கோதுமை மாவை தொட்டு தான் பெரட்டி இது பண்ணேன். ஆனால் கொஞ்சம் ஷேப்பெல்லாம் கோணமணலாக தான் வந்துச்சு. அதனால் ஒன்றும் இல்லைன்ட்டு வந்து சுட்டாச்சு. ஆனால் சுடும்போதே அந்த பூசணிக்காய் ஸ்மெல்லு பயங்கரமாக இருந்தது. பூசணிக்காவை இந்த பச்சையாக இந்த மாதிரி துருவியும் சேர்க்கலாம். இல்லைன்னா வேக வச்சுட்டு உருளைக்கிழங்க வேக வச்சோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி பூசணிக்காவை ஆவியில் இட்லி சட்டியில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட சேர்த்து பண்ணலாம். ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் வந்து அதையும் வேக வச்சு ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்ட்டு அப்படியே வந்து துருவி பண்ணிட்டேன். இப்போ ஃபைனலாக எனக்கு நிறைய சப்பாத்தி கிடச்சிது. ஏன்னா நிறையாவே சுட்டிருந்தேன். இது வந்து அடுத்த நாள் வச்சா கூட கெட்டும் போகாது. பசங்க பகல் நேரத்தில் ஸ்நாக்ஸுக்கு பதிலாக இதை கொடுத்தா சாப்பிட்டுக்குருவாங்க. அதனால நிறையாவே சுட்டுட்டேன். ஸோ இதுதான் என்னோடய டின்னருங்க. ஒரு சப்பாத்தி காலையில் வச்ச அந்த புளிக்கத்திரிக்காய் இருந்தது, இட்லிக்கு செஞ்சது, அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் மதியம் வச்ச கீரை அதுவுமே இருந்தது. என் ஹஸ்பண்டும் என்னை பார்த்து இப்போ வந்து டயட் ஃபுட் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஃபேமிலியில் நம்ம ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம்னா நம்மளை பார்த்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. நிறைய பேர் இல்லை, என் ஹஸ்பண்டும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு விதத்தில் நல்லது தான். இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நானும் பண்ணுவேன். ஏன்னா ஒருத்தவங்க பண்ணுறத பார்த்து நமக்கும் கொஞ்சம் ஆர்வம் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். கீரை வந்து நான் நைட்டு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஒரு சில பேர் சொல்லுவீங்க நைட்டு சாப்பிடக்கூடாதுக்கான்னு, டைஜஷன் ப்ராப்ளம் வரும்னு. எனக்கு வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லை. அதனால் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். நல்லா தண்ணி குடிச்சிட்டோம்னாலே எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ இதுவே எனக்கு நல்லா வயிறு ஃபில்லிங்காக இருந்தது. ஸோ நான் ஒரு 7 மணிக்குள்ளெல்லாம் என்னோடய டின்னரையும் சாப்பிட்டு முடிச்சிட்டேங்க. ஸோ நேற்றுக்கான டயட் வந்து இது தான். ஸோ நல்லாவே நம்ம டயட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.